Hi friends, hello, welcome to our Cook with Friends channel. இன்னைக்கு நவராத்திரி 7ஆம் நாள். இன்னைக்கு சரஸ்வதி அம்மனுக்கான சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இன்று நாம் சரஸ்வதி அம்மனுக்காக செய்யக்கூடிய பிரசாதம் கல்கண்டு சாதம், தேங்காய் சாதம், அம்மனுக்கு பிடிச்ச வெள்ளை பிரசாதம். இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை 2வது வாரம் பெருமாளுக்காக விரதம் இருந்து தலு போட்டு மாவிளக்கு ஏற்றி இன்னைக்கு சிறப்பு பிரசாதமாக கல்கண்டு சாதம் செஞ்சு இன்னைக்கான பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பெருமாள் கோயிலுங்கள விசேஷமான நாட்களில் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு பிரசாதம் தான் இந்த கல்கண்டு சாதம். இதை மகா பிரசாதம்னு சொல்லுவாங்க. இந்த சிறப்பு வாய்ந்த பிரசாதத்தை நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம கற்கண்டு சாதத்துக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்திருக்கோம். அப்புறம் நெய்யில் தாளிக்கிறதுக்கு முந்திரி, பாதாம், பிஸ்தா, திராட்சை, ஏலக்காய், நெய், பால் பசும்பால் 200 ml எடுத்திருக்கோம். பச்சரிசி 1 கப்புக்கு 4 கப்பு, அதே கப்பில் 4 கப்பு கற்கண்டு. இதுதான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு. இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு 300 ml தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி கொதி வந்ததும் போட்டுடலாம். போட்டு இப்போ அரிசியை நல்லா குக் பண்ண போகிறோம். அரிசி நல்லா இந்த தண்ணியிலே நல்லா வேகணும். சாதம் இந்த மாதிரி கொஞ்சம் பொங்கி வரப்போ நம்ம சிம் பண்ணி வச்சு வேக வச்சுக்கலாம். நம்ம அரிசி ஒரு 80% வெந்து வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை ஊற்றிடலாம். நம்ம 200 ml பால் ஊற்றிருக்கோம். பால் ஊற்றி அப்பப்போ கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த அரிசி நல்லா பால்லையே நல்லா ஸ்மாஷ் ஆகி வேகணும். பால் ஊற்றிட்ட அப்புறமா அப்பப்போ கிண்டி விடுங்க, ஏன்னா அடி ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காவை தோல் எடுத்து தட்ட வேண்டாம், தோல் எடுத்து அப்படியே போட்டுடலாம். இந்த ஏலக்காய் போடுறப்போ நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. சைடு வர பால் ஏடெல்லாம் எடுத்து விட்டுடுங்க, இல்லைன்னா அதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். இப்போ இந்த பாலும் அரிசியும் சேர்ந்து நல்லா ஸ்மாஷாக வெந்து வரணும். இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கடாயை எடுத்து நல்லா 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நெய் நல்லா காஞ்சி வரட்டும். நெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், பிஸ்தா, திராட்சை இதெல்லாம் போட்டு லைட்டாக கலர் செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்சே வந்திருக்கு. திராட்சை எல்லாம் பல்ஜாய் வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்தி இப்போ அரிசி நல்லா வெந்துடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க கல்கண்டு ஆட் பண்ணிடலாம். அரிசி வேகாமல் கல்கண்டு போட்டால் அரிசி வேகாது. அரிசி நல்லா வெந்துடுச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கற்கண்டு ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 4 கப் கற்கண்டு போட போகிறோம். 1க்கு 4ன்றது அளவு. கல்கண்டு போட்டதும் கொஞ்சம் நம்ம கல்கண்டு சாதம் கொஞ்சம் தண்ணி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு கலரிட்டே இருந்தால் நல்ல ஒரு திக்கான கண்டிஷனுக்கு வந்துடும். கல்கண்டு போட்டுட்ட அப்புறம் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. கல்கண்டு போட்டு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், திக்காக நல்லா சுருண்டுக்கிட்டு வர மாதிரி ஒரு பதம் வந்திருக்கு. நம்மளோட கல்கண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பிஸ்தா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட கல்கண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட சுவையான கல்கண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. சரஸ்வதி அம்மனுக்கு பிடிச்ச வெள்ளை கலரில் ஒரு அற்புதமான பிரசாதம். நீங்களும் இந்த கற்கண்டு சாதத்தை வீட்டில் செஞ்சு பார்த்து நல்லா ரசித்து சாப்பிடுங்க.
இந்த நவராத்திரி டைமில் எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருப்போம். இந்த மாதிரி டைமில் ஒரு குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தாங்க நம்ம தேங்காய் சாதம். அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நம்ம தேங்காய் சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். 1 கப் துருவன தேங்காய், பெருங்காயம், தாளிப்புக்கு 1 ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் சீரகம், வேர்க்கடலை, முந்திரி, அப்புறம் இங்கே பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஒரு பேன் வச்சு நம்ம இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த தேங்காய் சாதத்துக்கு இது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். 2 ஸ்பூன்ஸ் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தாளிப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தாளிப்பு தான் ரொம்ப முக்கியமானது இந்த தேங்காய் சாதத்துக்கு. இந்த தாளிப்பு கொஞ்சம் நிறைய போட்டுக்கிறதுனால நம்மளுக்கு சாப்பிட்றப்போ ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பெல்லாம் அப்பப்போ அங்கங்கே க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். பருப்பு எதுவுமே தீஞ்சிடாமல் நல்ல ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம காஞ்ச மிளகாவையும் 3 போட்டுக்கலாம். டாஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம், எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ரைஸ்க்கு தேவையான சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ரைஸ் வேக வைக்கிறப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம தாளிப்பெல்லாம் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. தாளிப்பெல்லாம் நல்லா கோல்டன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை ஆட் பண்ணிக்கணும். ரைஸ் நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க கோகோனட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு, ரைஸ், கோகோனட், கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த தேங்காய் எண்ணெயோட வாசனையும் இந்த தாளிப்போட வாசனையும் சேர்ந்து தேங்காய் சாதம் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நம்ம ரைஸ் எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். நம்மளோட தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட குயிக் அண்ட் ஈஸியான தேங்காய் சாதம் தயார். நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மகா பிரசாதம் என சொல்லக்கூடிய கல்கண்டு சாதமும் சுவையான தேங்காய் சாதமும் சரஸ்வதி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைச்சு அம்மனின் அனுகிரகத்தை பெறுவோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.